நான் ஆர்எம்எல்ல ஒரு டாக்டரா வேலை பார்க்கிறேன். 24 ஹவர்ஸ், 36 ஹவர்ஸ், 72 ஹவர்ஸ்னு டியூட்டிகள் இருக்கும். இந்த ரீல் தான் கடைசி. இத்தோட நிறுத்திடணும்னு எத்தனை முறை நினைச்சிருக்கீங்க? ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்க்ரோலிங் செஞ்சோ, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு, இல்லைன்னா 1 மணி நேரம் குளிச்சுட்டோ, இல்லைன்னா 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துருக்குறாங்க. சும்மா அப்படியே அண்ணாச்சி இன்னும் 2 டீ கொண்டு வாங்கன்னுட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் சரின்னு தெரிஞ்ச உடனே தன்னைத்தானே அதுக்கு 100% ஒப்படைக்கணும்ல. இது ஆர்க்கிமிடேஸ் மாதிரி நிலைமைதான். உடை அணிய மறந்து போச்சு. நல்லா மூழ்கி வேலை செய்துட்டு திரும்பி போனதும் அப்படியே படுத்தாச்சு. ஆனால் அதுக்குன்னு ஒரு விலை கேட்குதில்ல. அதனால் அது 1% மக்களுக்குத்தான் கிடைக்குது. மற்றபடி 99% பேர் தொலைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சாதகமாக போகுதுன்னு அர்த்தம் இல்லை. அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது எதுக்குன்னா அவங்க முழுவதுமாகவே. வணக்கம் ஆச்சாரியஜி, என்னோட பேரு ரேணுகா. நான் ஆர்எம்எல்ல ஒரு டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் சாப்டர் 53ல இருந்து கோட் பண்ண விரும்புறேன். அதுல ஹெடிங் இருக்கு, இமர்ஸ்ட் ஆர் லாஸ்ட். அப்போ நிறைய சமயம் எங்களுக்கு என்ன ஆகும்னா, தொடர்ச்சியா 24 மணி நேரம், 36 மணி நேரம், 72 மணி நேரம்னு அட் அ ஸ்ட்ரெச் கண்டினியூஸ் டியூட்டி இருக்கும். அந்த டியூட்டி முடிஞ்சதும் உடனே பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடைவெளியில வேற விஷயங்கள் விடுபட்டு போயிடும். உதாரணத்துக்கு சாப்பிடுறது, குளிக்கிறது, இல்லைன்னா வீட்டுல பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ இந்த கேள்வி நிறைய சமயம் வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல இருந்து வரும். இல்லைன்னா அந்த ஃபேஸ்ல இருந்து நாம வெளியில வரும்போது நம்ம பக்கத்துல இருந்தும் இந்த கேள்வி வரும். வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல இருந்து குறிப்பா வரும், ஆர் யூ லாஸ்ட்னு. அப்போ நான் இதுல இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறேன், இமர்ஸ்ட் ஆர் லாஸ்ட். பாருங்க, ஒருவேளை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அதன் காரணமா உங்களுக்கு வாழ்க்கையில வேற விஷயங்களுக்கு நேரம் கிடைக்கலங்கிறதையும் சரியா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களை விட சிறந்த நிலையில வேற யாருமே இல்லை. ரொம்ப ஸ்க்ரோலிங் செஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்லைன்னா டிவியை பார்த்துட்டோ, 1 மணி நேரம் குளிச்சுட்டோ, இல்லைன்னா 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட நேரம் நிறைய இருக்குன்னு தோணலாம். அதனால நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்லையும் 2 மணி நேரம் கூட சௌகரியமா செலவிடலாம். மக்களும் செலவிடுறாங்க. வேற எதுவும் இல்லை, உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே 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 ஆமாம்பா இன்னும் 2 டீ கொண்டு வான்னு சொல்ற மாதிரி. அதை யாராவது தொலைவிலிருந்து பார்த்தா அது ஒரு அதிர்ஷ்டம்னோ இல்லைன்னா ப்ரிவிலேஜ்னோ சொல்லலாம். ஆனா அது உண்மையில வாழ்க்கையோட ஒரு பெரிய நல்ல பயன்பாடு இல்லை. அதை விட சிறந்தது எதுன்னா, நீங்க ஆழ்ந்து போற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. எந்த அளவுக்குன்னா, அதுக்கப்புறம் நீங்க களைச்சு போகும்போது உங்ககிட்ட துணி மாட்டக்கூட நேரமோ இல்லை சக்தியோ இருக்காது. நாள் முழுக்க வேலையில மூழ்கி இருந்தீங்க, திரும்பி போனீங்க, அப்படியே விழுந்துட்டீங்க. இப்போ இதை யாராவது தூரத்துல இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அவருக்கு என்னன்னு தோணும்னா, பாவம் இவரே தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டாருன்னோ, இவருடைய வாழ்க்கையில உழைப்பு ரொம்ப அதிகம் பாரு, ஓய்வு கூட கிடைக்கலன்னோ தோணும். அவங்க இதை டஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இது டஃப் லைஃப் இல்லை. இதுக்கு மேல அன்பான வாழ்க்கை வேற இருக்க முடியாது. இதை தான் நான் உண்மையில் இம்மர்ஷன்னு சொன்னேன். நமக்கேற்ற சரியான வேலையை தேடணும். அந்த சரியான வேலைன்னு சொல்றது ஒரே ஒரு விஷயம் இல்லை. இப்போ சரியான வேலையா இருக்கிறது 6 மாசம் கழிச்சு இல்லாம போகலாம். கூடவே இப்போ சரியானதா இருக்கிறது நாளைக்கு இல்லாம போகலாம். அதனால இது ரொம்ப டைனாமிக்கான விஷயம். நமக்கேற்ற அந்த சரியான வேலையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதும் அதை முழுமையா நம்மளை ஆக்கிரமிக்க விடணும். அந்த வேலைக்கிட்ட முழுசா நம்மளை ஒப்படைக்கணும். இதை நீங்க ஒரு வகையில ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல சரண்டர் இல்லைன்னா சமர்ப்பணம்னு கூட சொல்லலாம்.
சரியானது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எந்த குறையையும் ஏற்படுத்தல, எந்த திருட்டையும் செய்யல, எது சரின்னு தெரிஞ்ச பிறகு 100% உங்களை அதுக்கு சமர்ப்பிக்கணும்ல. இதுதான் இமர்ஷன். இதுல நேரம் போனதே தெரியாது. மறுபக்கம் பீயிங் லாஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதுலயும் நேரம் போனது தெரியாது. அது எப்படின்னா, அது ஜென்சி எப்பவும் பண்ற மாதிரி தான். ராத்திரி 12 மணிக்கு படுக்கிறாங்கன்னா எத்தனை தடவை நினைச்சாங்க இந்த ரீல் தான் கடைசி, இங்கேயே நிறுத்திடணும்னு. ஆனா ராத்திரி 3 மணி ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சு. இதுலயும் நேரம் போனது தெரியாது. ஆனா இது பீயிங் லாஸ்ட். ரெண்டுலயும் ஒரு விஷயம் பொதுவா இருக்கு. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு புரியவே இல்லைன்னா அப்போ என்ன நடக்குது? 99% சந்தர்ப்பத்தில் ஏதோ ரொம்ப கோளாறு நடக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இமர்ஷியன் எல்லாருக்கும் கிடைக்கிற அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. வாழ்க்கையில் இமர்ஸ்டாக இருக்கிறவரும் கூட கொஞ்சம் மறந்தவர் மாதிரி தான் இருப்பார். வாழ்க்கையோட நிறைய விஷயங்களில் நீங்கள் இல்லாதது போல தோணும். நீங்கள் அவரை அப்சண்ட் மைண்டட்னும் சொல்லலாம். சரிதானே? இது ஆர்கிமிடிஸ் மாதிரியான நிலைமை தான். துணி போடவே மறந்துட்டாங்க. சரியா? இல்லைன்னா நிறைய செயின்ட் போயிட்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க பாடியிருக்காங்கல்ல, நான் என்னுடைய பழைய ஆளுமையை, என்னுடைய பெயர், அடையாளம், பர்சனாலிட்டி, ஐடென்டிட்டியை எல்லாம் மறந்துட்டேன்னு. அப்போ அதுலேயும் ஒருத்தருக்கு நேரத்தை பற்றி தெரியாது, உலகத்தை பற்றி தெரியாது. ஆனால் அந்த பொருள் ஒரு விலையை கேட்குதுங்கிறதால அது 1% மக்களுக்கு தான் கிடைக்குது. மீதி 99% மக்கள் தொலைஞ்சு போனவங்க மாதிரி தெரிஞ்சாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதா போகுதுன்னு இல்லை. அதிகப்படியான சாத்தியம் என்னன்னா அவங்க முழுக்கவே உணர்வில்லாம இருக்கிறாங்க. ஒரு வகை உணர்விழப்பு இருக்கு. அது எப்படின்னா, பாபா புல்லே ஷாவுடைய கவிதைகளில் வர்ற மாதிரி, நாம் தொலைந்தோம் தொலைந்தோம் காதல் நகரில் வலம் வருகையில். அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, சாதாரண மனுஷங்க, நீங்க ரோட்டுல பார்க்கிறவங்க, தொலைஞ்சு போன மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழறவங்க, அவங்களுக்கு தங்களை பத்தி எதுவுமே தெரியாது. மரத்திலிருந்து விழுந்த இலை மாதிரி எங்கேயாவது காட்டோடு அடிச்சிட்டு போறதோ இல்லைன்னா, வெயில்ல தூசி காத்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போய் விழறதுமா, அப்புறம் மறுபடி வேறு பக்கம் போறது மாதிரி வாழறவங்க. பெரும்பாலான மக்களுக்கு இந்த தொலைந்து போன நிலை இதைத்தான் குறிக்குது. அதனால மொத்தத்தில் செய்தி என்னன்னா, நீங்க ரொம்ப தொலைஞ்சு போன மாதிரி வாழ்றீங்கன்னா அதை இயல்பான நல்ல விஷயம்னு நினைக்காதீங்க. உண்மையான அழகான உணர்விழப்பை அடையணும்னா அதுக்கு தியாகமும் துணிவும் பயிற்சியும் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு சுலபமாகவே ஒரு வாழ்க்கை கிடைச்சி போய் அதில் நேரம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல, உலகமே தெரியல, உங்களுக்கே உங்களை பற்றின புரிதல் இல்லைன்னா அது ஆபத்தான விஷயமா இருக்க வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கிற உணர்விழப்பை விட சாதாரணமாக இருந்தாலும் கொஞ்சம் உணர்வு இருந்தது தான் நல்லது. அந்த சாதாரணமான உணர்வே பின்னாடி வளர்ந்து பெருசாகும் போது அந்த விழிப்புணர்வுனால நீங்க உங்களுக்கான சரியான வேலையை தேர்ந்தெடுக்கவும் முடியும், அந்த வேலையில் மூழ்கவும் முடியும். அதுக்கப்புறம் வேற விதமான உணர்வின்மை கிடைக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த 2வது விதமான உணர்வின்மை கிடைச்சதுன்னா வேற யார் சொல்றதையும் கேட்காதீங்க. ஏன்னா மற்றவங்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது. இந்த விஷயம் தூரத்திலிருந்து ஒருத்தரை பார்க்கறதால புரிஞ்சுக்க முடியாது. இது மூழ்கி இருக்கிறவங்களோட மனசுக்கு மட்டுமே தெரியும். வெளியிலிருந்து பார்க்கிறவங்க பரிதாபப்படுவாங்க. பரிதாபப்பட்டு உங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முற்படுவாங்க. அடப்பாவமே, சரியா கூட சாப்பிடாம எப்படி துரும்பா இழைச்சி போச்சு பொண்ணு, இவ வயசுல இருக்கிற மற்ற பிள்ளைங்க ஓடி ஆடி சந்தோஷமா இருக்குதுங்க, ஆனா இவளோட வாழ்க்கையில வேலையை தவிர செய்ய ஒண்ணுமே இல்லை, அடிமை மாதிரி வாழறாம்பாங்க. ஆமா, அடிமைத்தனம் தான். ஆனா எதுக்கு அடிமைங்கிறதுல தான் வித்தியாசமே இருக்கு. ஒரு அடிமைத்தனம் தூக்கத்தில் இருக்கிற அடிமைத்தனம், இன்னொரு வகையானது மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் இருக்கிற அடிமைத்தனம். அதனால அடிமைத்தனம் செஞ்சுதான் ஆகணும். ஆனா யாருக்கு? அடிமையாவே இருக்கணும்னா சரியான விஷயத்துக்கு அடிமையாயிருங்க. உங்களோட முழு நேரமும் அதுக்காகவே செலவழிச்சிடுங்க. ஆமாம்,
24 மணி நேரமும் உன் கட்டளைக்கே நான் அடிபணிவேன்னு சொன்னீங்கன்னா அது நல்ல விஷயம்தான்.